நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் குரோபத்தியாக இருந்தாலுமே ஃபினான்ஷியலாக ஒரு நாள் ஜீரோ ஆகிடுவீங்க. எஸ், நீங்கள் இந்த யூனிவர்சல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மணி உங்களை பனிஷ் பண்ணிடும். முதல்ல ஸ்பெண்டிங் ஷுட் பி லெஸ் தென் ஏர்னிங். ஏர்னிங் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 60,000க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவ். ஸோ உங்களோட லயபிலிட்டிஸை வந்து நீங்கள் ஜீரோ ஆக்க வழியை பார்க்கணும், அசட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற வழியை பார்க்கணும். இரண்டாவது, சேவிங்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு growth. நீங்கள் இன்னைக்கு 100 ரூபாய் எஃப்டியில் போடுறீங்க, 8 வருஷத்தில் அது டபுள் ஆகுது. 200 ரூபாய்னா கூட ஸ்டில் அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் இட்ஸ் நாட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு இல்லை டெட் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இல்லை ரியல் எஸ்டேட்னா அதெல்லாமே நீஷ் ஸ்கில்ஸு, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வைஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது, இமீடியட் மணி வந்து ஸ்கேம் தான். ஸோ ஒரு ட்ரேடிங் குரூப் வாட்ஸ்அப்பில் இப்போ ப்ரைவேட்டாக இருக்குது, அதில் வந்து குயிக்காக ரிச் ஆகிறாங்க அப்படின்னு டெஸ்டிமோனியல்ஸ் போடுறதோ, இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு ஒரு ஆஃப் நாலேஜ் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். ஸோ குவிக் மணியாக இது வந்து ஷேடியாக ஒரு பிஸ்னஸில் போடுறது, உங்களுக்கு குவிக் மணி வருது அப்படின்னாலே அது ஒரு ஸ்கேம்னு மைண்டில் வச்சுக்கோங்க. வந்த வேகத்தில் அது போயிடும். நாலாவது, நீங்கள் யூ ஷுட் ஹேவ் கண்ட்ரோல் இன் யுவர் செல்ஃப், இன் யுவர் மைண்ட் செட் அண்ட் நாட் த மார்க்கெட். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஈக்விட்டியோ இல்லை எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டோட ரொம்ப சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகி கிரீடியாக ஆகவும் கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப பேனிக்காக வந்து செல்லும் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் கண்ட்ரோல் இன் யுவர் மைண்ட் செட் மோர் தென் த மார்க்கெட். மார்க்கெட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் மிஞ்சி போனால் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோன்னு செட் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களோட கண்ட்ரோலபிள்ஸில் இருக்கும். அடுத்தது, டைமிங் இஸ் கிரேட்டர் தென் டேலண்ட். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிசிப்ளினாக டைம்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பீரியாடிக்காக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது டேலண்ட்டை காட்டிலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 1000 ரூபாய் எஸ்ஐபி நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சுனீங்கன்னா கூட ஒரு 15 வருஷத்தில் உங்களுக்கு பெட்டர் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் 5 யூனிவர்சல் ரூல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.